வணக்கம். உங்களுக்காகவே ஒரு ஆழமான அலசலுக்கு மீண்டும் வந்திருக்கிறோம். ஆமாம், வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஓஷோவின் சிந்தனைகளை தாங்கிய எதிர்ப்பிலேயே வாழுங்கள் புத்தகம். இது கண்ணதாசன் பதிப்பக வெளியீடு. சுவாமி ஆனந்த் பரமேஷ் அவரோட தமிழ் மொழிபெயர்ப்பு. சரி. இந்த புத்தகத்திலிருந்து சில முக்கியமான பகுதிகளை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ஓஷோவோட கருத்துக்கள் சில சமயம் கொஞ்சம் சவாலா இருக்கும் இல்லையா? நிச்சயமா வசதியான சிந்தனைகளை அப்படி கேள்வி கேட்கும். ஆனா அதுதான் அவரோட தனித்தன்மை. எங்க நோக்கம் இந்த மூலங்கள்ல ஓஷோ சொல்ற விழிப்புணர்வு, தியானம், அகங்காரம், தனிமை, நிகழ்காலம் பத்தின விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வரது. ஆமா, இது வெறும் தகவலா இல்லாம ஒரு சிந்தனையை தூண்டுற உரையாடலா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஓஷோவோட பார்வைகள் உங்க சிந்தனைக்கு எப்படி உதவலாம்னு பார்க்கலாம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். முதல்ல ஓஷோ. இந்த பேர் எப்படி வந்தது? பகவான் ஸ்ரீ ரஜ்னீஷ்ல இருந்து ஓஷோவா மாறினதுக்கு காரணம் என்ன? நல்ல கேள்வி. ஆரம்பத்துல அவர் பகவான் ஸ்ரீ ரஜ்னீஷ்னு தான் அறியப்பட்டார். அப்புறம் ஓஷோங்கிற பேரை அவரே தேர்ந்தெடுத்தார். இதுக்கு 2-3 விளக்கங்கள் இருக்கு. ஒன்னு வில்லியம் ஜேம்ஸ் சொன்ன ஓஷியானிக் என்கிற வார்த்தை, அதாவது கடல் மாதிரி பரந்த எல்லையற்ற அனுபவம். கடல் மாதிரி பரந்த அனுபவமா அப்படின்னா? அதாவது தனி மனிதன்கிற அந்த எல்லை கரைஞ்சு பிரபஞ்சத்தோட ஒன்னா கலந்து போற மாதிரி ஒரு பெரிய அனுபவம். ஓ, இது அவரோட தத்துவத்தோட மைய கருத்து மாதிரி இருக்கே, அந்த நான் கரைஞ்சு போறது. மிக சரியா சொன்னீங்க. அதே சமயம் ஓஷோவே இந்த பேரை உருவாக்கி வானம் பூச்சொரிந்து ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதன் அப்படின்னு அர்த்தம் சொன்னதாகவும் குறிப்பிருக்கு. ஆஹா, ரெண்டுமே ஆழமான அர்த்தங்களா இருக்கு. ஆமா, ஒரு குறிப்பிட்ட விழிப்புணர்வு உச்சத்தை இது குறிக்கிறதா அவர் நினைச்சிருக்கலாம். ஒரு பிம்பத்திலிருந்து விடுபடுற முயற்சியாகவும் இருக்கலாம். இந்த பெயர் மாற்றமே ஒரு விதத்துல எதிலையும் சிக்கிக்காம இருக்கிறத காட்டுது. அவரோட பேச்சுகளும் அப்படிதானே, எல்லா விஷயத்த பத்தியும் பேசியிருக்காரு. உண்மை. கடவுள், இயற்கை, அன்பு, தியானம், செக்ஸ், அரசியல், பொருளாதாரம்னு எதையுமே அவர் ஒதுக்கல. வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் ரொம்ப வெளிப்படையா அலசியிருக்காரு. ஆமா, அந்த முழுமைக்கான பார்வைதான் ஓஷோ கிட்ட முக்கியமானது. நல்லது கெட்டதுன்னு நாம பிரிக்கிற எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணுங்கிறது. இந்த எதிர்ப்பிலேயே வாழுங்கள் புத்தகத்திலையும் அது தெரியும். சரி, அடுத்ததா தியானம். ஓஷோவோட போதனைகள்ல இது ரொம்ப முக்கியம். இந்த புத்தகம் ஜாஜென்னு ஒரு ஜப்பானிய வார்த்தையும் சொல்லுது. அப்போ தியானம்னா என்ன? இதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. தியானம்னா மனசை அடக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு மேல கவனத்தை வைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. ஆனா ஓஷோ சொல்றது அது இல்ல. தியானம்ங்கிறது ஒரு பயிற்சி கூட இல்ல, அது ஒரு இயல்பான விழிப்புணர்வு நிலைங்கிறாரு. விழிப்புணர்வு நிலையா? ஆமா. சாஜன்னா கூட சும்மா உட்கார்ந்து நடக்கிறத கவனிக்கிறது தான். எந்த பொருள் மேலேயும் கவனம் செலுத்தாம, ஆனா முழு பிரக்ஞையோட விழிப்புணர்வோட இருக்கிறது. அப்படின்னா ஒரு சாட்சியா இருக்கிறது மாதிரி சொல்றீங்களா? கரெக்ட். செயலற்ற சாட்சியா இருக்கிறது. எண்ணங்கள், உணர்வுகள், சத்தங்கள் எல்லாம் வரும் போகும். அதை தடுக்காம பிடிக்காம அதுவா வரவும் போகவும் வர்றதா? இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா மனசு சும்மா இருக்குமா? அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குமே. நிச்சயமா ஓடும். அதுதான் மனசோட இயல்பு. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, அந்த ஓட்டத்தையும் சாட்சியா கவனிங்கங்கிறாரு. ஓட்டத்தையும் கவனிக்கணுமா? ஆமா, எண்ணங்கள் மேகம் மாதிரி வருது போகுது. நீங்க வானம் மாதிரி நிலையா இருந்து கவனிக்கிறீங்க. நான் கோவமா இருக்கேன்னு இல்லாம, கோபம் வருது, அதை நான் பாக்குறேங்கிற மாதிரி. ஓ, இது ஒரு செயல் இல்ல, ஒரு இருத்தல் நிலை. சரியா சொன்னீங்க. விழிப்புணர்வு கூட கூட தியானம் தானா நடக்கும். அது ஒரு பூ மலர்ற மாதிரி. முயற்சி செஞ்சு அடக்க பார்த்தா டென்ஷன் தான் அதிகமாகும். புரியுது. அப்போ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு இல்லனா தியானத்துக்கு தடையா இருக்கிறது எது? ஓஷோ அடிக்கடி சொல்ற அந்த நான், அதாவது அகங்காரம், ஈகோ, அத பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓஷோ பார்வையில இந்த அகங்காரம் தான் நமக்கும் உண்மைக்கும் நடுவுல இருக்கிற பெரிய தடை. தடையா? எப்படி? இந்த நான்கிற உணர்வு தான் நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதிங்கிறது உணராம நம்மள தனியா பிரிஞ்சு போன மாதிரி உணர வைக்குது. இந்த நான் தான் நம்மள மத்தவங்க கிட்ட இருந்தும் இயற்கை கிட்ட இருந்தும் ஏன் நமக்குள்ள இருந்தே கூட பிரிக்குது. இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் உண்மை அப்படியே பார்க்க முடியாது. ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு நான் வேணும் இல்லையா? ஏன் பேரு, ஏன் வேலை, ஏன் குடும்பம்னு இல்லாம எப்படி? அது ஒரு நுட்பமான விஷயம். ஓஷோ நான் முழுசா அழிச்சிடுங்கன்னு சொல்லல, அதோட மாயைய புரிஞ்சுக்க சொல்றாரு. அன்றாட வேலைகளுக்கு ஒரு செயல்பாட்டு நான், ஃபங்க்ஷனல் ஈகோ தேவைதான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுதான் நான், அதுதான் என் உண்மையான இருப்புன்னு நம்புறதுல தான் பிரச்சனை. சரி,
சரி. இங்கதான் ஓஷோ அறிவை பெறறதுக்கும் அறிதலாகவே மாறுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. அறிவுக்கும் அறிதலுக்கும் வித்தியாசமா? ஆமா, அறிவை பெறறதுங்கிறது தகவல் சேகரிக்கிறது, மனசால புரிஞ்சுக்கிறது. இது அகங்காரத்தை இன்னும் பலப்படுத்தும், எனக்கெல்லாம் தெரியும்னு நினைக்க வைக்கும். ஆனா அறிதலா மாறுறதுங்கிறது அந்த உண்மைய அனுபவத்துல உணர்றது, அதோட ஒன்னாகிறது. இதுக்கு அகங்காரம் கரையணும். அப்போ தனக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன் அறியாதவன். ஆமா, தன்னை அறிஞ்சவன் தன்னோட அறியாமை எவ்ளோ பெருசுன்னு உணர்ந்து அமைதியா இருப்பான். அந்த பணிவுதான் உண்மையான அறிதலுக்கு ஆரம்பம். அப்போ இந்த அகங்காரத்தை எப்படி கையாறுது? இதை எதிர்த்து சண்டை போட்டா அது இன்னும் ஜாஸ்தி ஆகும்னு சொல்றாரு. கரெக்ட். ஏன்னா நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அதுக்கு உங்க கவனம் போகுது, உங்க சக்தி போகுது, அது இன்னும் பலமாயிடும். ஓஷோவோட வழி என்னன்னா, சண்டை போடாதீங்க, அத முழுசா புரிஞ்சுக்குங்க, அது மேல விழிப்புணர்வுங்கிற வெளிச்சத்தை பாய்ச்சுங்கங்கறாரு. வெளிச்சம் பாய்ச்சிரதா? ஆமா, அது எப்படி வருது, எப்ப வருது, என்ன மாதிரியெல்லாம் வெளிப்படுது, கோவம், பொறாமை, பெருமை, தாழ்வு மனப்பான்மை, இது எல்லாத்தையும் ஒரு சாட்சியா இருந்து கவனிங்க. இருட்டோட சண்டை போட முடியாது. ஒரு விளக்கு கொண்டு வந்தா இருட்டு தானா போயிடும். அது மாதிரி விழிப்புணர்வு வந்தா அகங்காரம் தானா கரைஞ்சிடும்ங்கறாரு. இந்த விழிப்புணர்வு அகங்காரத்தை கவனிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணும்னு சொல்றாரா? அதுதான் நிகழ்காலத்துல வாழறதுங்கிறதா? ஆமா. ஏன்னா கடந்த காலம் எதிர்காலம் பத்தி யோசிக்காம எப்படி? பிளான் பண்ண வேண்டாமா? பழசுலேருந்து கத்துக்க வேண்டாமா? இதுவும் ஒரு பொதுவான கேள்விதான். ஓஷோ சொல்லது, கடந்த கால நினைப்பிலேயோ எதிர்கால கற்பனையிலேயோ மூழ்கி இந்த நிமிஷத்தை இழந்துடாதீங்கன்னு தான். வாழ்க்கைங்கிறது இங்கே இப்போதே மட்டும்தான் நடக்குது. சரி. போன நிமிஷம் முடிஞ்சு போச்சு, அது வெறும் நினைவு. அடுத்த நிமிஷம் இன்னும் வரல, அது நம்ம கற்பனை இல்லனா கவலை. உண்மையா உயிரா இருக்கிறது இந்த நொடி மட்டும்தான். இதுக்கு அந்த ஜென் குரு கதை கரெக்டா இருக்குமே. மன்னன் 24 மணி நேரம் கேட்டதும் குரு சிரிச்சாரே. ஆமா, அதுதான். மன்னன் இன்னும் 24 மணி நேரம் வேணும்னு கேக்குறான். அவன் மனசு எதிர்காலத்துல இருக்கு. குரு சிரிக்கிறாரு. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் இருக்கு. அத நாம எப்படி வாழ்றோங்கிறது தான் கேள்வி. ஓ, ஒவ்வொரு கணத்தையும் முழுசா வாழ்றோமா இல்லனா இறந்த காலத்திலயும் எதிர்காலத்திலயும் தொலைஞ்சு போறோமான்னு கேக்குறாரு. அதேதான். பிளான் பண்ணுங்க, கத்துக்குங்க, ஆனா அதை இந்த நிகழ்காலத்திலிருந்து செய்யுங்க. செய்யற வேலையில முழுசா இருங்க. மனசால வேற எங்கேயும் போகாதீங்க. இதுதான் தியானத்தோட அடிப்படை மனநிலை. இந்த இங்கே இப்போதே இருக்கிறது தன்னோட தனியா இருக்கிறது. இது தனிமை பத்தின ஓஷோவோட பார்வைக்கு கொண்டு வருது. அவர் அலோன்னஸ லோன்லினஸ்ல இருந்து பிரிக்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. நாம பொதுவா லோன்லினஸ் தான் தனிமைன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். லோன்லினஸ்ங்கிறது மத்தவங்க இல்லையேங்கிற ஒரு குறை, ஒரு வெறுமை உணர்வு. இது நெகட்டிவ். ஆனா ஓஷோ சொல்ற அலோன்னஸ் பாசிட்டிவ். மத்தவங்க இல்லாததில்ல, நீங்க உங்களோட முழுமையா சந்தோஷமா நிறைவா இருக்கிறது. தன்னோடே சந்தோஷமா இருக்கிறது. ஆமா, உங்க கூட நீங்களே இருக்கிறதோட இனிமைய உணர்றது. ஆனா நம்ம சமூகம் தனியா இருக்கிறது ஏதோ தப்பா பாக்குதே. கூட்டத்தோட இருக்கணும் தானே சொல்லுது. சமூகம் கூட்டத்தை நம்பி இருக்கு. கூட்டமா இருந்தா கட்டுப்படுத்துறது சுலபம். தனியா சுயமா சிந்திக்கிறவன் கொஞ்சம் சவாலா தெரிவான். அதனால சமூகம் தனிமைனா பயப்படணும்னு சொல்லி கொடுக்குதுங்கிறாரு ஓஷோ. ஆனா உண்மையில் தனிமையில தான் நீங்க உங்களை ஆழமா சந்திக்கிறீங்க. நம்மள நாமே சந்திக்கிறோமா? ஆமா, உங்க உண்மையான தேவை என்ன, உணர்வு என்னன்னு புரியும். இந்த சுயத்தோட தொடர்பு தான் பிரபஞ்சத்தோட தொடர்புக்கே வழி. ஓஷோ இன்னும் ஒரு படி மேல போய் கடவுளுங்கிறது கூட ஒரு வகையில முழுமையான தனிமை நிலை, அல்டிமேட் அலோன்னஸ்னு சொல்றாரு. தன்னில தானே முழுமையா இருக்கிறது, தன்னோட தானே நிறைவா இருக்கிறது. இது அகங்காரத்தை தாண்டி போறதோட சேருது போல. சரி, அடுத்ததா இந்த இரட்டைத்தன்மை பத்தி பேசலாம். நல்லது கெட்டது சரி தவறுன்னு நாம பிரிக்கிறோம் இல்லையா, அதை தாண்டி போறத பத்தி என்ன சொல்றாரு? நம்ம மனசு அப்படிதான் வேலை செய்யுது. வகைப்படுத்துது, ஒப்பிடுது, தீர்ப்பு சொல்லுது. இது ஓரளவுக்கு உயிர் வாழ தேவைப்பட்டிருக்கலாம். ஆனா ஆன்மீக பார்வையில இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கிறது தான் நிறைய துன்பத்துக்கு காரணம்னு ஓஷோ சொல்றாரு. உண்மைங்கிறது இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. அது ஒன்னா இருக்கு. அப்போ நல்லது கெட்டதுன்னு எதுவும் இல்லையா? இருக்கு. ஆனா வாழ்க்கைங்கிறது ரெண்டையும் சேர்த்தது தான். இன்பம், துன்பம், வெளிச்சம், இருட்டு எல்லாம் சேர்ந்தது தான் முழுமை. ரெண்டையும் ஏத்துக்க பழகும்போது தான் மனசு அமைதியாகுது. இதுக்கு புத்தரோட பிரச்சனை ஞானம், கருணை, அன்பு பத்தின கருத்துக்களை இந்த புத்தகம் சொல்லுது. அது எப்படி இது கூட இணையுது? ஆமா, இது ஒரு நல்ல இணைப்பு. புத்தர் சொல்ற மாதிரி ஞானமும் கருணையும்
பறவையோட 2 சிறகு மாதிரி. பிரச்ஞா, அதாவது வெறும் அறிவு விழிப்புணர்வு மட்டும் இருந்தா அது ரொம்ப உலர்ந்து போன மாதிரி. இதயம் இல்லாம போயிடும். வாழ்க்கை ஒரு கணக்கு மாதிரி ஆயிடும். சரி. தப்பு பண்ண வச்சிடும். ஓ, ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும். அதேதான். ஞானம் என்ன செய்யணும்னு வழிகாட்டும், கருணை அத அன்போட செய்ய வைக்கும். இதுவும் அந்த இரட்டைத்தன்மையை தாண்டி 2யும் ஒருங்கிணைச்சு வாழறத பத்தி தான் பேசுது. இது நல்லா புரியுது. சரி, இப்போ ஓஷோவோட கடவுள் பார்வை, அவரை நாத்தினர்னு சொல்லிட முடியுமா, இல்ல அவர் கடவுளை வேற மாதிரி பாக்குறாரா? ஓஷோவ அப்படி எந்த பெட்டிக்குள்ளேயும் அடக்க முடியாது. அவரை நாத்திகர்னு சொல்றது முழுமையான பார்வை இல்ல. அதே நேரம் நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் மாதிரி இருக்கிற கடவுளையும் அவர் ஏத்துக்கல. அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், இந்த முழுமைதான் அப்படிங்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு துரும்பும் அந்த கடவுள் தன்மையோட வெளிப்பாடுதான். அதே சமயம் கடவுள் இல்லேன்னு சொல்றதும் ஒரு நம்பிக்கை தான். அதுவும் ஒரு நிலைப்பாடுதான். அவர் இது 2யும் தாண்டி போகச் சொல்றாரு. அப்போ கடவுளை கும்பிடுறது, பேசுறதெல்லாம் பேசுறத விட அந்த கடவுள் தன்மைய, அந்த பிரபஞ்ச இருப்ப, அந்த முழுமைய உங்களுக்குள்ள அனுபவமா உணர்றதா முக்கியம்னு ஓஷோ சொல்றாரு. தியானம், விழிப்புணர்வு வழியா அத உணர முடியும். உண்மைங்கிறது வெளியிருந்து வராது, புத்தகத்திலிருந்தோ குருக்கிட்ட இருந்து வராது. அது உங்களுக்குள்ள பூக்கணும். இதுதான் அவரோட மையச் செய்தி. ஆன்மீகம்ங்கிறது நம்பிக்கை இல்ல, அது ஒரு அனுபவம். சரியா சொன்னீங்க. அந்த அனுபவம் இந்த நிகழ்கணத்துல விழிப்புணர்வோட வாழ்றதுல கிடைக்குது. கடைசியா இந்த புத்தகத்தோட தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எதிர்ப்பிலேயே வாழுங்கள். இது என்ன சொல்ல வருது? பாதுகாப்பு வேணாமா, சவாலை தேடி போகணுமா? கொஞ்சம் பயமா இருக்கே. ஆமா, நம்ம இயல்பு பாதுகாப்ப தேடுறது தான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பழக்கப்பட்ட வட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு தான் விரும்புவோம். ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, உண்மையான பாதுகாப்புன்னு ஒண்ணு கிடையாது, அது ஒரு மாயை. வாழ்க்கையோட இயல்பே நிலையற்ற தன்மை, மாற்றம், சவால், எதையும் எதிர்பார்க்க முடியாததுதான். பாதுகாப்பான எந்த சவாலும் இல்லாத வாழ்க்கையை தேடுறதுங்கிறது எந்த வளர்ச்சியும் இல்லாத தேங்கி போன வாழ்க்கையை தேடுறதுக்கு சமமுங்கிறாரு. அப்போ வேணுமே கஷ்டத்தை தேடி போகணுமா? அப்படி சொல்லல. ஆனா வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற சவால்களை, எதிர்ப்புகளை, கஷ்டங்களை நம்ம எப்படி பார்க்கறோங்கிறது தான் முக்கியம். அதை பார்த்து பயந்து ஓடாம அது ஒரு பாடமா, ஒரு வளர்ச்சிக்கான வாய்ப்பா பார்க்கணும். உதாரணத்துக்கு, ஒரு மரம் இருக்குன்னா நல்ல காத்தடிக்கும் போதுதான் அதோட வேறு இன்னும் ஆழமா போகும். அது மாதிரி வாழ்க்கையோட எதிர்ப்புகளும் சவால்களும் தான் நம்மள பலமாக்குது, நம்ம திறமைய வெளிக்கொண்டு வருது. இதுதான் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வழி. ஓஹோ, அப்போ வாழ்க்கையில வர்ற இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அதிலிருந்து கத்துக்கிட்டு போறது தான் எதிர்ப்பிலேயே வாழறது. சவால்களை எதிரியா பார்க்காம குருவா பார்க்கறது. கரெக்ட். அதுதான். அது ஒரு தொடர்ச்சியான விழிப்புணர்வு பயணம். பயம் வரும், தயக்கம் வரும். அதையும் ஏத்துக்கிட்டு அதையும் கவனிச்சு அதை தாண்டி போறதுதான் உண்மையான தைரியம், உண்மையான வாழ்க்கைங்கிறாரு. ஆஹா, இன்னைக்கு ஓஷோவோட இந்த எதிர்ப்பிலேயே வாழுங்கள் புத்தகத்துல இருந்து சில ஆழமான விஷயங்களை பார்த்தோம். ஓஷோ பேர்ல ஆரம்பிச்சு தியானம்னா சாட்சியா இருக்கிறது, அகங்காரத்தோட மாயை, நிகழ்காலத்தோட முக்கியத்துவம், தனிமையோட சக்தி, இரட்டைத்தன்மையை கடக்கிறது, கடவுளுங்கிற அனுபவம், கடைசியா சவால்களை ஏத்துக்கிறது வரைக்கும் நிறைய பேசணும். ஆமா, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சதுதான். விழிப்புணர்வுங்கிறது தான் எல்லாத்துக்கும் அடிப்படை நூல் மாதிரி. இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே விட்டுடுறதுக்கு இல்ல. ஓஷோ சொல்ற மாதிரி உண்மைங்கிறது வார்த்தையில இல்ல, அனுபவத்துல இருக்கு. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இன்னைக்கு நாம பேசின இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு உங்க சொந்த வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிர்ப்பிலேயே வாழ்றதுங்கிறது உங்க சூழ்நிலையில, உங்க உறவுகள்ல, வேலையில, சின்ன சின்ன சவால்கள்ல என்ன அர்த்தத்தை தருது? நீங்க பொதுவா தவிர்க்க நினைக்கிற ஒரு சின்ன அசௌகரியத்தையோ ஒரு எதிர்ப்பையோ இன்னைக்கு ஒரு கத்துக்கிற வாய்ப்பா எப்படி பார்க்கலான்னு கொஞ்சம் யோசிங்க. அந்த சின்ன மாற்றம் கூட ஒரு புது வழிய காட்டலாம். நிச்சயமா. இந்த ஆழ்ந்த கருத்து பயணத்துல எங்களோடு இணைந்திருந்தவங்களுக்கு எங்க நன்றி. நன்றி. மீண்டும் இது மாதிரி ஒரு சிந்தனை தேடல்ல சந்திக்கலாம்.